சென்னை மண்ணடி காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதுபற்றி கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். கோவில் அர்ச்சகருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியதற்கான முழு காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மண்ணடியில் அமைந்துள்ள காளிகாம்பாள் கோயிலின் அர்ச்சகரான கார்த்திக் என்பவர் அங்கு வழிபட வந்த ஒரு பெண் தொகுப்பாளரை பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்து அவரிடம் திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட இளம் பெண் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கடந்த சில நாட்களுக்கு முன்பு புகார் அளித்தார். இந்த புகாரின் மீது பல்வேறு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த அர்ச்சகரான கார்த்திக் குமார் மீது, அவர் மீது பாலியல் தொல்லை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டுகிறது. குறிப்பாக அந்த நபரை பிடிப்பதற்காக தனிப்படையும் அமைக்கப்பட்டு பல்வேறு இடங்கள்ல போலீசார் முகாமிட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த நிலையில இந்த வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவராக கருதப்படக்கூடிய காளிகாம்பாள் கோயிலின் ஒரு தலைமை அர்ச்சகரான காளிதாஸ் உள்ளிட்ட சில பணியாளர்களிடமும் தற்போது தீவிர விசாரணையில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் இறங்கியுள்ளனர். குறிப்பாக அவர்களுக்கு சம்மன் கொடுத்து அவர்களை நேரில் வரவழைத்து இது தொடர்பாக ஏதேனும் அவர்களுக்கு தெரியுமா அல்லது மிரட்டல் விடுத்ததாக அவர் புகார் கொடுத்துள்ளார், அதில் ஏதேனும் மிரட்டல் போன்ற சம்பவங்கள் உள்ளதா என்பது தொடர்பாக விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில இந்த வழக்குல முக்கியமாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள அந்த கோவில் அர்ச்சகரான கார்த்திக் முனுசாமி தப்பி செல்லாமல் இருப்பதற்காக தற்போது லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. விமான நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்கள்ல இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பெண்ணிற்கு பல்வேறு சிகிச்சைகளும் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் கருக்கலைப்பு செய்ததாக குற்றஞ்சாட்டு இருப்பதால அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு சென்று இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி இவர் கருக்கலைப்பு செய்தது உண்மைதானா என்பது தொடர்பான ஆவணங்களையும் தற்போது பெற்று தீவிர விசாரணையில் இறங்கி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.